காட்டாலாம் அப்படியே சுட்டு தள்ளிட்டாங்க. அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணா போச்சு அப்படிதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் லேக் அடிச்சுது என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற விஷயத்த வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் கிளாரிட்டி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டேய் இந்த படம் தான் புஷ்பாவில் பார்த்த மாதிரியே இருக்குதா, டே புஷ்பா சீன்றாது புஷ்பா படத்தில் வந்துச்சேடா, ஏன்னா நம்ம அதில் பார்த்துருப்போம் சில விஷயத்த, அதில் அப்படியே ரீகரெக்ஷன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. இருந்தாலும் ஓகே இவங்க வேற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அப்புறம் ஹீரோவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சில விஷயங்கள் நல்லா இருந்தது. அது ஃபுல்லாக உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ணோம்ல, அந்த என்ஜாய்மெண்ட் இல்லை அப்படின்றத ஒரு விஷயம். மற்றபடி ஓகே ஒன் டைம். படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா, எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுண்ணா. நான் படம் ஒரு மாதிரி போரா தான் போவோம்னு நினச்சேன், பட் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சுண்ணா, எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. அப்படிதான் இருக்கு, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்குண்ணா, இது வேற மாதிரி ஸ்டைல்ல இருக்குண்ணா. கொஞ்சம் புரியலண்ணா. ஆண்டனி பண்ணது பிடிச்சிருந்துச்சுண்ணா, அவருது நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் அல்டிமேட்ண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பரா இருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தானே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு, எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சுண்ணா. படம் வந்து காட்டாளன் ரொம்பவே நல்லா இருக்கு. அது வந்து பால் ஜோசப் வந்து ஒரு டெபியூட் டைரக்டர். அவர் வந்து ஒரு பேன் இண்டியா படம் அளவுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ரவி பசூர் கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டரோட பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமா இருக்கு. தேட்டர் ஃபுல்லாவே ஒரே வைப்பாக தான் இருக்கு. எஃபெக்ட்ஸ் மியூசிக் பயங்கரமா பிஜிஎம் இருக்கு. அண்ட் துஷாரா விஜயனோட கேரக்டர், அவங்க கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் சூஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க கதைக்கு ஏற்ற மாதிரி. அது இந்த படத்துலையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் ஆண்டனியோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு புஷ்பா அண்ட் கேஜிஎஃப் அந்த புஷ்பா பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும் படத்தில். படம் சூப்பராக இருக்கு. காட்டாளன் மார்க்கோக்கு அப்புறம் இட்ஸ் லைக் ஆக்ஷன் பேக் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ஹரிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து மலையாள படத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ், இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்ததுக்கு மலையாள டைரக்டர் பால் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்ட் ஆண்டனி பெப்பே சார் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், வேற லெவல் ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நிச்சயமாக இது ஒரு ஃபேமிலி வந்து நிச்சயமாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம். நிச்சயமாக பாருங்க, பார்த்துட்டு தேர்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. இல்லை ஃபேமிலியும் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அவ்வளோ வயலன்ஸ்லாம் கிடையாது, ஆனால் நீங்கள் பார்க்கலாம். நல்ல படம் தான். இல்லை எந்த படத்தோட சாயலும் கிடையாது. லைக் என்ன சொல்றது, ஒரு ஆக்ஷன் பேக் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மாஃபியா ட்ரக் அந்த மாதிரி இது ஒரு இது அவ்வளோதான். அண்ணா நல்லா இருக்குண்ணா. எனக்கு ஃபைட் தானே பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம நடிப்பை விட ஃபைட் சீன் வந்து எடுக்கிறது தான் கஷ்டம், அதை சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஹீரோ இருக்கார்ல, அவருதே பிடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி மலையாள படம் தேட்டரில் வந்து டப்பிங்கில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுது, செகண்ட் ஹாஃப்ல வந்து சூப்பராகவே போகுதுண்ணா. இல்லை நான் ஸ்டோரி எல்லாம் பார்த்து உக்காந்து பார்ப்பேன், அதிகமாக கத்த மாட்டேன், ஸ்டோரியை நல்லா கவனிப்பேன். ஸ்டோரின்றதை விட எப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த படத்துக்காகன்ட்டு அது சூப்பராகவே இருக்குண்ணா. நான் எந்த படத்துக்கு கத்த மாட்டேண்ணா. நான் ஆடியன்ஸு எப்படி எதிர்பார்ப்பாங்க தெரியல, இதுக்கான கதைக்கான ஆடியன்ஸ் இருந்தால் இதை கண்டிப்பாக கொண்டாடுவாங்கண்ணா. என்னண்ணா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து கதைகள் மாறினா அதுக்கேற்ற இதுவும் மாறணும், அவ்வளோதான். அதான் மண்ணாங்கட்டி கதை ஒன்றும் இல்லாதல சும்மா பண்ணியிருக்காங்க ஏதோ. ஆனால் வந்து ஃபைட் சீக்வன்ஸு பிஜிஎம்ஸ் அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது தலைவா. கதையில் அங்கங்கே ஒரு தோய்வு ஏற்பட்டுச்சு, என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்கலாம். வில்லனை காட்டுறாங்க, அவங்கள காட்டுறாங்க, இவங்கள காட்டுறாங்க, எல்லாம் ஓகே நல்லா இருந்தது. அதுக்குண்டான கதை ஒன்று இருக்குல்ல, கதை வேல்யூ வந்தால் தானே அவங்க கேரக்டர் நல்லா நிற்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றத ஒரு வருத்தம். மற்றபடி ஓகே தலைவா. நம்மள மாதிரி யூத் ஜென்ரேஷன் கண்டிப்பாக அது பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்கு உண்டான படம் இல்லை. நம்மள மாதிரி யூத் ஜென்ரேஷன் நம்ம 18, 20, 25 அந்த மாதிரி ஒரு 15 வயசு பசங்களாம் பார்க்கலாம். மற்றபடி எங்கள் ஆயில வந்து பார்த்துன்னா சவுண்ட்லேயே எங்கள் ஆயா செத்து போயிடும். அந்த அளவுக்கு பிஜிஎம்லாம் தெரிய விட்டாங்க. ஆனால் எங்கள் ஆயாலே செத்து போயிடுச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த அளவுக்கு சவுண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஹாலிவுட் தரத்தில் பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லா ஆடியன்ஸுமே பார்ப்பாங்க. 2.5 மணி நேரம் படத்தில் வந்து என்ன இருக்குன்னு கேட்காதீங்க. ஸ்டோரி நான் ரிவீல் பண்ண விரும்பல, பட் படம் நல்லா வந்திருக்கு.
எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை ப்ரோ. என்னோட அண்ணன் படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சரி வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். வி தரோலி என்ஜாய் த ஃபிலிம். எனக்கு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் லோகேஷோட அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட அப்பியரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் த்ரூ அவுட்டாக வந்து டிஎஸ்பியாக பண்ணியிருக்காரு. ஹரிசங்கர் வந்து அவரோட ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி 3-4 படம் நல்லாவே பண்ணியிருக்காரு சைட் ரோலில். பட் இதில் ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணி த்ரூ அவுட் த மூவி ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சரி, அதான் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அக்ராஸ் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் இதே மாதிரி ஸ்டோரிஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் ஒரு ஸ்டோரியோட இன்னொரு ஸ்டோரி நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. புஷ்பா 1, புஷ்பா 2 இஸ் டிஃப்ரெண்ட், கேஜிஎஃப் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் காட்டாளன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் கோரிலேட் பண்ணி வி கேனாட் கம் டு அ கன்க்ளூஷன். பட் படம் வந்து அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஹானஸ்டாக பார்க்கணும் அப்படின்னா படத்துக்கு வந்து 3.5 to 4 கொடுக்கலாம். ஆல் ஆடியன்ஸ் வாட்ச் ஃபிலிம். பார்ட் 2க்கான லீட் வந்து நீங்கள் சப்டைட்டில் கேஸ்க்ரூவோட அப்ரிசியேஷன் எல்லாம் முடிச்சோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அது எந்த அளவு கனெக்ட் ஆயிருக்குன்றது பார்ட் 2 வந்தால் தான் தெரியும். படத்தோட பாசிட்டிவ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு. படத்தோட நெகட்டிவ்னு அசச் எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னா 3 மணி நேரம் படத்தை எடுத்துருக்கலாம். பட் 2.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. ஸ்டோரி லாகோ, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ ஏதோ டிலே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. ஒரே நிமிஷம். படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஹரிஷ்னாக்காக தான் நாங்கள் எல்லாருமே படம் பார்க்க போங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வரல. பட் ஹார்ட் ஃபீல்டாக ரொம்ப ஃபன்னாக போகிறோம். கம்ப்ளீட் என்டர்டெய்னர். அதுவும் லாஸ்ட் 2 மினிட்ஸ் எல்லாம் வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் அண்ட் கேமியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி எல்லாரும் கண்டிப்பாக படத்தை பார்க்க வாங்க.